அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட்? அதிமுக கூட்டணி சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளரை பொறுத்தே கள நிலவரம் மாறும். இன்று புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். அகில இந்தியாவை உற்று நோக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரங்கள், அதற்கான முன்னெடுப்புகள் தமிழகத்தில் பரவலாக நடைபெற்று வருகிறது. அனைத்து கட்சிகளும் கூட்டணிகளை ஒருங்கிணைத்து அதற்கான தொகுதி பங்கீடுகளும் வேட்பாளர்களை அறிவிக்கும் பணியும் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் திமுக, அதிமுக, டிவிகேவின் தலைமையகங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள 3 பேர் யார்? அவர்களின் உத்தேச வேட்பாளர் பட்டியலை உங்கள் கிங் 360 வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியின் கள நிலவரம் தேர்தல் திருவிழா 2026 காணலாம் வாருங்கள். அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் திமுக, அதிமுக, தாவேகாவில் யார் யாருக்கு சீட், வெற்றி வாய்ப்பு யாருக்கு எப்படி என்பது குறித்து பார்க்க இருக்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி தமிழக அரசியலில் ஒரு முக்கிய தொகுதியாகும். இது ராமநாதபுரம் மக்களவை தொகுதியின் ஒரு பகுதி. மாணிக்க வாசகரால் கட்டப்பட்ட புகழ்பெற்ற ஆவுடையார் கோயில், ஆத்மநாத சுவாமி திருக்கோயில், கோட்டைப்பட்டணம் ராவுத்தர் அப்பா ஒளியுல்லா தர்கா ஆகியவை தொகுதியின் ஆன்மீக அடையாளங்கள். அறந்தாங்கி தொகுதியில் முக்குளத்தோர், முத்தரையர், தேவேந்திரகுல வேளாளர், இஸ்லாமியர், உடையார், நாடார், யாதவர் மற்றும் நகரத்தார் ஆகிய சமூகத்தினர் இந்த தொகுதியில் வசிக்கின்றனர். இந்த தொகுதியின் உட்பகுதிகளில் நெல் மற்றும் தென்னை சாகுபடி முதன்மையான தொழிலாகும். கோட்டைப்பட்டணம் மற்றும் ஜெகதாப்பட்டணம் போன்ற 32 கடலோர கிராமங்களில் விசைப்படகுகள் மற்றும் நாட்டுப்படகுகள் மூலம் மீன் பிடித்தல் மற்றும் மீன் ஏற்றுமதி மூலம் இங்கு அந்நிய செலவாணி ஈட்டுதலும் முக்கிய தொழிலாக இருந்து வருகிறது. தொகுதியை பொறுத்தவரை 2006 முதல் 2016 வரை அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. 2021 திமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ST ராமச்சந்திரன் 81,835 வாக்குகள் பெற்று அதிமுக வேட்பாளர் M ராஜநாயகத்தை தோற்கடித்தார். இந்த தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ ராமச்சந்திரன் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். திமுகவை சேர்ந்த உதய சண்முகம், பரணி கார்த்திகேயன் ஆகியோர் வேட்பாளர் ரேஸில் முன்னணியில் உள்ளனர். அதிமுக கூட்டணி சார்பில் ராஜநாயகம், பாஜகவை சேர்ந்த கவிதா ஸ்ரீகாந்த் ஆகியோர் வேட்பாளர்களாக களமிறங்க முயற்சித்து வருகின்றனர். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக முத்துலட்சுமி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றி கழகம் சார்பில் பிரபு, ஆண்ட்ரூஸ் பாண்டியன் ஆகியோர் வேட்பாளராக களமிறங்க முனைப்பு காட்டி வருவதாக தெரிகிறது. அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியில் முக்கிய பிரச்சனைகள் விவசாயம் சார்ந்த நீர் மேலாண்மை, வேலைவாய்ப்பு மற்றும் உட்கட்டமைப்பு சார்ந்தவையாக இருக்கின்றன. டெல்டா பாசன நீர் பற்றாக்குறை, குடிநீர் தட்டுப்பாடு, நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தாமதம் ஆகியவை இந்த தொகுதியின் பிரச்சனைகளாக இருந்து வருகிறது. அறந்தாங்கி நகர பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம், முறையான கழிவுநீர் மேலாண்மை முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது. அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி தற்பொழுதைய காங்கிரஸ் எம்எல்ஏ ராமச்சந்திரன் அதிக அளவில் மக்கள் மற்றும் திமுகவினர் மற்றும் காங்கிரஸ் கட்சியினரிடம் அதிக செல்வாக்கில் உள்ளார். இந்த முறை போட்டியிட்டால் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என தொகுதி மக்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் தரப்பில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இருந்தாலும் அதிமுக கூட்டணி சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளரை பொறுத்தே கள நிலவரம் மாறும் எனவும் நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேகா சார்பில் வேட்பாளர்கள் களமிறங்குவதால் தொகுதியின் வெற்றியை இறுதியில் தான் கணிக்க முடியும் என்பதுதான் உண்மை நிலவரமாக இருக்கிறது. அறந்தாங்கியில் நாளை இன்னொரு தொகுதியின் உத்தேச வேட்பாளர் பட்டியலுடன் காணலாம் பாருங்கள். தமிழகத்தில் பல MP MLAக்களின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த கிங் 360 எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் இப்பொழுது 2026 புதிய அப்டேட்டுகளுடன் உங்கள் சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றியை உறுதி செய்ய உங்களுக்கு உதவிட தயாராக இருக்கிறது. கீழுள்ள லிங்கில் இணைந்திருங்கள். தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.